ஹலோ, டிஜிபி வேலுசாமி இருக்காரா? எஸ், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வேலுசாமி தான் கேட்கிறேன். நானு ஈஸ்டர்ன் எக்ஸ்போர்ட் டைரக்டர். கஜேந்திரா, நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தான். வா. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நான் இவளை கல்யாணம் பண்ணிருக்கேன். இவளால உங்க சுதந்திரத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராது. எனக்கு முதல்ல அம்மா, தம்பி, தங்க, அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டி. அதெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, நீங்க போய் முதல்வருக்கு வேண்டிய பூ பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. நீ முதலாளியா அவர் முதலாளியா? நீ வேண்ட கூடாதா? இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல எப்படி நடந்துச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்குங்க. இங்க கேள்வி கேட்க கூடாது, சொன்னதை செய்யணும். 45 வயசு கட்ட பிரம்மச்சாரி எனக்கு எப்படி முதல்வரை பத்தி தெரியும்? சரியா? இந்த பெருசையும் கூட்டிட்டு போங்க. அப்பா பயப்படாதீங்கப்பா, காலம் பூரா வாழத்தானே இங்க வந்திருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. வாங்க மாமா, போலாம். ஏமா, உன்னால இந்த பண்டாரங்களோட தனியா இருக்க முடியுமா? போயிட்டு வாங்கப்பா. பாம்பே போன் கால் உங்களுக்கு. எப்படிமா? அவர் போயிட்டாரு. நல்ல நாள், நல்ல முகூர்த்தம். ராவு காலம் யமகுண்டம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு என்ன பத்த வச்சிடலாமே. என்ன யோசிக்கிறீங்க? பயமா இருக்கா? பயப்படலாமா? அன்னைக்கு உன்னை கொளுத்துவேன்னு சொன்னேன், இன்னைக்கு என்னையே கொளுத்திக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இந்த குடும்பமானம் போறதை என்னால பொறுத்துக்க முடியாது. என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன், எங்களுக்கு தைரியசாலியும் புத்திசாலியும் தேவைப்பட்டது உண்மைதான். ஆனா அதே மர்ம ரூபத்துல வந்து கிடைக்கும் நாங்க சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. மாமா, என்னடா பைத்தியம் இவ்வளவு தெளிவா பேசுறான்னு நினைக்கிறியா? அமெரிக்க நாகரிகத்தை பத்தி பேசவா, ஐரோப்பிய பொருளாதாரத்தை பத்தி பேசவா? மாமா, எனக்கு தலை சுத்துது. நேற்று தாம்மா என் பிசினஸ் பார்ட்னர் சந்திரமௌழி 20 லட்சம் ரூபாய்க்கு ஜாம்பியாவுக்கு லெதர் கார்மெண்ட்ஸ் எம் மூலமா எக்ஸ்போர்ட் பண்ணான். ஆனா நான் டெலிபோன்ல பைத்தியமா நடிச்சிட்டு இருக்கிறேன். உன் தலை மட்டும் தான் சுத்துமா, என் தலை சுத்தாதா? ஏன் மாமா நடிக்கிறீங்க? அத சொல்றதுக்கு உத்தரவு இன்னும் வரல. அத்தை, நீங்களாவது சொல்லுங்க அத்தை. செககண்ண 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 செகண்ண மோக 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 மோகண்ண நக 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 நகண்ண டிகு குண டிகு குண டிகு குண டிகுண. என்னம்மா அப்படி பாக்குற? கந்த சஷ்டி கவசத்தோட இந்த பகுதியை சொல்லும் போது நல்லா இருக்கிறவங்களுக்கே திக்கும் திணறும் மூக்கும் முனகும். நான் ஆஸ்மா நோயாளி, எப்படி தடங்கள் இல்லாம சொன்னேன் பாத்தியா? அத்தை, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் நடிக்கிறேம்மா ஆஸ்மா நோயாளியா. ஏன் நடிக்கிறீங்க அத்தை? அத சொல்ல இன்னும் எனக்கு உத்தரவு வரல.
இதே உண்மையான விஸ்கியா இருந்திருந்தா விஸ்கியில இருக்க ஸ்பிரிட்டுக்கு நெருப்பு பட்டோன்னு பக்குன்னு பத்திக்கிட்டு நான் எரிஞ்சிருப்பேன். இது விஸ்கி இல்ல, கொக்கோ கோலா. வெறும் கொக்கோ கோலாவை குடிச்சிட்டு தடுமாறதை என் பழப்பா போச்சு. எதுக்கு தம்பி இப்படி எல்லாம் பண்றீங்க? அதை சொல்றதுக்கு எனக்கு இந்த உத்தரவு இல்ல. தம்பி, காயத்ரி, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீயும் நடிக்கிற. எதுக்கு இப்படி எல்லாரும் நடிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இத பாருமா, நீயாவது என்கிட்ட உண்மையை சொல்லு, இல்லடா என் மண்டி வெடிச்சிடும் போல இருக்கு. ப்ளீஸ் காயத்ரி. பெரியவங்களுக்கே உத்தரவு வராத போது எனக்கு எப்படி நீ உத்தரவு வரும்? அன்னைக்கு நீ வந்தியாமா, அன்னைக்கே நாங்க உண்மையை சொல்லி இருக்கணும். ஆனா நாங்க சொல்லல. ஏன் தெரியுமா? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வருவன்னு நாங்க எதிர்பார்க்கல. ஆனா வந்துட்ட. இப்ப சொல்றேன், என் கூட வா. கிச்சன்ல போன். சார் போன். ஏஸ் சந்திரமௌலியா? ஐயா, நான் கஜேந்திரன் பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கிட்ட இவங்க எல்லாம் நடிக்கிறாங்கிற விஷயத்தை சொல்லியாச்சு. அதுக்கு அந்த பொண்ணு ஏன் நடிக்கிறாங்கன்னு கேட்டு தொல்லை பண்ணுது. ஆமா, நீங்களே பேசுங்க. அவர் யாரு? நான் ஏன் அவர்கிட்ட பேசணும்? கேள்வி கேட்க கூடாது, சொன்னதை செய்யணும். பேசுமா, பேசு. டெலிபோன்ல இந்த குடும்பத்தை ஆட்டி படிக்கிறீங்களே, நீங்க யாரு? எப்படி நாளை காலையில பிரளயத்தை சந்திக்க போற? அதுக்கு இன்னைக்கே சந்திக்கணும்னு எதுக்கு ஆசைப்படுற? அது போன கீழ் வச்சிட்டாரு. நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல. அப்பா, அண்ணா வந்துட்டாரு. ஐயோ, சீக்கிரம் வீடா, உள்ள வீடா. என்ன? ஓடு 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 ஓடு. இந்த வரமா, இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. தெரிஞ்சா பெரிய ஆபத்து. என்ன? இங்க பாருமா, நாங்க நல்லவங்க. இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். இங்க நடந்தது எதுவும் உன் புருஷனுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா உன் புருஷனுக்கு தான் ஆபத்து. அப்புறம் அவனுக்கு உயிரோட பார்க்க முடியாது. சத்தியம் பண்ணி கொடுமா, சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணிருக்க. நீ போய் கதவு திறந்ததான் சந்தேகம் இருக்காது. போமா, போ. கொடுங்க. கதவை சாத்துமா. ஏமா, நான் போனப்புறம் இந்த வீட்டுல ஒண்ணும் நடக்கலையே. இங்க வா. மாப்பிள்ளையே எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. என்னால ஒண்ணும் வாங்க முடியல, காசு இல்ல. ஒரே ஒரு திராட்சை குத்து வாங்கியிருக்கேன். அதைத்தான் நீயும் மாப்பிள்ளையும் முதல்ல சாப்பிடணும்.
நிலைமையில நாங்க இல்ல. என்ன தம்பி நீங்க? ஏமா விழுந்து எழுப்ப ஒரு பாப்பமா உன் கேள்விக்கு பேச சொல்லுமா? நீங்க யார் பேசுறது? உன் தலையெழுத்த நாங்க எழுதல, நீயா எழுதிக்கிட்ட. ஓரமா போய் உட்கார். போ, கெட் அவுட்.